ஏதாவது யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டா ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சுட்டு, அதுக்குள்ள ஒரு குட்டி சர்க்கிள், அத ஜாயின் பண்ண மாரி ஒரு ஓவல் வரைஞ்சுட்டு, அதுக்கு சைட்ல இந்த மாரி லைன்ஸ் வரைஞ்சுக்கோங்க. இது பார்த்தாலே தெரியும். ஒரு பூனைக்குட்டி தான் வரைஞ்சிருக்கோம். அந்த பூனை எதையாவது புடிச்சுட்டு தொங்குனா எப்படி இருக்கும்? அது மாரி இருக்கிறதுக்காக தான் நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். நான் இங்க வரைஞ்சிருக்க மாரியே வரைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள்குள்ள நம்ம லைன்ஸ் வரைய போறோம். இந்த லைன்ஸ் வரையறதுல பார்த்தீங்கன்னா, நம்ம தலைப்பகுதிக்கு அந்த லைன்ஸ் பேக் சைட்ல இருக்க மாரியும், அந்த கை இருக்கு இல்லையா? கைக்கிட்ட வரக்கூடிய 2 லைன்ஸ் இது மாரி அது புடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அந்த லைன்ஸ் ஸ்ட்ரிங்க புடிச்சு இழுக்கிற மாரி காமிக்கிறதுக்காக, அந்த 2 லைன் மட்டும் கர்வாவும், மீதி லைன்லாம் ஸ்ட்ரெய்ட்டா வரைஞ்சுக்கோங்க. இது பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பாடி பார்ட்ல இருக்கக்கூடிய லைன்ஸ், ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய லைன்ஸ இது மாரி எரேஸ் பண்ணிட்டு, அவுட்லைன் வரைஞ்சுக்க வேண்டியது தான். இதுக்கு நான் பிளாக் பென்ன யூஸ் பண்ணி அவுட்லைன் வரைஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பூனைக்குட்டிக்கு ஒரு கலரும், அதுக்கப்புறம் அந்த பேக்கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த லைன்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவான கலர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு புடிச்ச கலர் நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் இப்படி தான் இருந்தது. குட்டீஸுங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.